ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைசூர் போண்டாவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் கடல் மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்துக்கணும். கூடவே 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்பம் மாவு, கொழுக்கட்டை மாவு எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கறி மசாலா எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது ஆப்ப சோடா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். போண்டா குட்டி குட்டியாக வர மாதிரி போட்டுக்கணும். போட்டதும் ஒரு 30 செகண்ட்லேயே இந்த மாதிரி எழும்பி வரும். வந்தது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தது நம்ம எடுத்துருவோம். ஸ்டவ் சிம்மிலே வச்சு தாங்க போண்டா பொரிச்சிக்கணும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு. இது நம்ம எடுத்துருவோம். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.